கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் கூட நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தது. முயற்சி செய்து வந்த ஒவ்வொருவருக்காயும் நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இந்த நேரத்தில் கூட நம்மளுடைய தியானத்திற்காய் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்மளுடைய தியானத்திற்காய் இந்த காலை வேளையில் நம்ம எடுத்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13. வாசிங்க. அதுதான் கரெக்ட். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே சோதனை என்று சொல்லப்படும் பொழுது இங்கிலீஷில் பார்க்கும் பொழுது 2 விதமான டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஒன்று நாம் ஒரு இச்சைகளினாலே நம்மளுடைய இருதயம் சோதிக்கப்படுகிறது. அது ஒரு விதமான சோதனையாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், அதுவும் சோதனையாக காணப்படுகிறது. ஆமென். இது ரெண்டுமே இங்கிலீஷில் ஒரு டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கு. தமிழில் ரெண்டுமே சோதனை என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் பார்க்கும் பொழுது சோதனைகளை குறித்து வேதம் கூறும் பொழுது யாக்கோபு 1வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனைகளை அனுமதிக்கிறார். பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையில் சில வேளை நம்ம பண்ணுற காரியங்கள், நாம் போகிற வழிகள், அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனைகள் நம்ம வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. ஆனால் ஆண்டவர் யாரும் பாவம் செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் ஒருவரையும் சோதிக்கிறதில்ல. பிசாசு தான் என்ன பண்ணுறான், ஜனங்களை எப்படியாவது பாவம் செய்யணும்னு சோதிக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணுறான், உருவாக்கணும் தான் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே பிசாசை குறித்து வேதம் கூறுகிறது 1 தெசலோனியர் 3:5. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன் என்று சொல்லி அந்த வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. யார் சோதனைக்காரனா? பிசாசு. ஆமென். பிசாசு தான் ஒவ்வொரு மனிதனையும் சோதிக்க அவன் முயற்சி செய்கிறான் என்று சொல்லி ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு சிம்பிள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். இப்போ உங்களுக்கு எல்லா பிளெஸ்ஸிங்கும் இருக்குது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. ஸோ எல்லா ஃபுட்டும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்குது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன ஃபுட்டு வேணாலும் நீங்கள் வாங்கி குக் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். நேரம்தான் இல்லைன்றீங்க. ஆமென். சமைச்சு கொடுத்தா நல்லா தான் இருக்குன்றீங்க. பட் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எல்லா ஃபுட்டும் உங்களுக்கு முன்பாக இருக்குது. இப்போ அந்த ஃபுட்டில் நீங்கள் ஹெல்த்தியான காரியங்களை எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். யூ கேன் ஈட் த ஹெல்தி திங்ஸ். ஆர் அதில் இருக்கிற அன்ஹெல்தி திங்ஸ், சிப்ஸ் எடுத்து நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சிலருக்கு ஸ்வீட்டு மேலே பிரியமாக இருக்கும், ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு எண்ணெய் பதார்த்தங்கள் மேலே பிரியமாக இருக்கும், பஜ்ஜி போண்டான்னு அதையே போட்டு தள்ளுவாங்க. கடைசியில் இப்போ என்ன, இது ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தது அவருடைய மிஸ்டேக்கா? ஆண்டவர் நமக்கு அந்த எல்லா பொருட்களையும் கொடுத்தது அவருடைய மிஸ்டேக்கா? இல்லை. அவர் தான் நம்மளை சோதிக்கிறாரா? இப்போ என்ன ஆகுது, நீங்கள் அன்ஹெல்த்தியாய் சாப்பிடும் பொழுது தேவையில்லாத காரியங்களை கையில் கிடைக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி நொறுக்கும் பொழுது அது என்ன ஆகுது, நமக்கு வியாதியை அது கொண்டு வருகிறது. இப்போ நம்ம சொல்ல முடியுமா ஆண்டவரிடத்துல, ஆண்டவர் தான் எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து என்னை சோதிச்சிட்டாரு? ஆமென். சோதனை எங்கேருந்து உருவாகுது? பிசாசு எல்லாத்தையும் நமக்கு முன்பாக வைத்தாலும் நாம் என்ன பண்ணுறோம், அதை கரெக்டாக சூஸ் பண்ணி பண்ணும் பொழுது அதிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இது எந்த விஷயம்னாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் பொருந்தும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை கூட எடுத்துக்கோங்க. ஆண்டவர் God has kept you in this country. They have given you lot of friends. நிறைய ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கிறாரு. பட்
இட்ஸ் யோர் திங். நீங்கள் யாரை சூஸ் பண்ண போகிறீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய லைஃப் ஷேப் ஆக போகுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஃப்ரெண்ட்ஸை கொடுத்ததுக்காக ஆண்டவரை சொல்ல முடியுமா, திட்ட முடியுமா? சாப்பாடை கொடுத்ததற்காக ஆண்டவரை திட்ட முடியுமா? நம்ம ஆண்டவரே என்னை அதிகமாக ஆசீர்வதிச்சிட்டீங்க அதுக்காக ஆண்டவரை திட்ட முடியுமா? இல்லை. நாம் எடுக்கிற முயற்சிகள், நாம் சூஸ் பண்ணுற காரியங்களினால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன வருது? சில வேளையில் பலவீனங்கள் வருது. என்றைக்கோ நம்ம அதிகமாக சுகரை வச்சு ஸ்வீட்டாக தின்றுப்போம், அன்னைக்கு நமக்கு கவலை இருக்காது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? பாடியில் அதுக்குரிய இது வருது. அதை பார்ப்ப இண்டிகேஷன் இருக்கும், வரப்போது இன்னும் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அதை உட்கொள்ளும் பொழுது அது என்னது பின்னால் நம்மளுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஸோ அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பிசாசு அநேக காரியங்களை நமக்கு முன்பாக வைத்திருந்தாலும், அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக காணப்பட்டாலும், நாம் அதை மேற்கொள்ளத்தக்க ஆண்டவர் வழிகளையும் பலத்தையும் நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்துருந்தார். நல்ல வேலை தானே. அவன் இருந்த இடத்துல அந்த ஃபுல் வீட்டையும் அவன் தான் வந்து மேனேஜராக இருந்து நடத்துகிறான். ஆனால் அவனுக்கு முன்பால ஒரு சோதனை இருக்குது. ஆனால் அந்த வேலை கொடுத்ததுக்காக ஆண்டவரை திட்ட முடியுமா? எனக்கு ஒரு வேலையை கொடுத்து ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரு இந்த போத்திபாரன் மனைவியை வைத்து அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் வேலை ஸ்தலத்துக்கு போகிறீங்க, போகிற இடத்துல நமக்கு அநேக விதமான காரியங்கள் காணப்படும். ஆண்டவர் வேலையே தான் கொடுத்தாரு, நாம் வந்து என்ன சூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சோதனைக்கு உட்படுகிறோமா இல்லை சோதனையை மேற்கொள்ளுகிறோமா என்பது காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அப்படியாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்திலே கூறுகிறார். யாக்கோபு 5:11 வாசிங்க. யாக்கோபு 5:11 யோபை குறித்து ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். யாராவது ஒருத்தர் வாசிங்க, வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பொறுமையை குறித்த பொறுமை உள்ளவர்களால் பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது யோபு எல்லா பிளெஸ்ஸிங்கும் இருந்தது. ஆனால் எல்லா பிளெஸ்ஸிங்கும் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு? காணாமல் போயிடுச்சு. அதனால் அவனுடைய வாழ்க்கையில் கொஸ்டின்ஸ் வந்தது, அவனுடைய வாழ்க்கையில் டிசீஸ் வந்தது, அவனுடைய வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்பட்டது. ஆனால் அதை எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவன் ஒரு பொறுமைசாலியாய் நமக்கு வெளிப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. ஸோ சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? அதிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டாய் ஒரு உருவாக்குதலை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் வழிகளை வைத்திருக்கிறார். என்ன இந்த வழிகள்? தப்பித்து கொள்ளுவதற்கு என்ன வழிகள் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு? நம்ம சும்மா ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. பிசாசு தான் பண்ணுறான், அந்த அம்மா தான் பண்ணுறாங்க, அந்த அண்ணன் தான் பண்ணுறாங்க, அந்த பிள்ளை தான் பண்ணுது அப்படின்னு அதை அவங்கள நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஒரு சாப்பாடை எப்படி நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி சாப்பிட்றோமோ அதுபோல் தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸையும் கரெக்டாக சூஸ் பண்ணணும். நம்ம யாரோட பழகுகிறோம் என்பதையும் கரெக்டாக நாம் தான் சூஸ் பண்ணி நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சிலருக்கு வந்து சாப்பாடு மேலே கண்ட்ரோல் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் மேலே கண்ட்ரோல் இருக்காது. சிலர் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக சாப்பிட்டு ஸ்லிம்மாக இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை வந்து சரியான ஃப்ரெண்ட்ஸை வைத்துக்கொள்ள தெரியாது. ஹல்லேலூயா. அவர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் இவர்கள் போவார்கள், அவர் கூப்பிடுகிற இடத்திற்கெல்லாம் இவங்க போவாங்க. அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வழிகளை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன வழிகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோபின் புஸ்தகத்தில் 33வது அதிகாரத்தில் 14 - 18 வசனம் முடிய யாராவது ஒருவர் வாசிங்க. யோபு 33 14 - 18 வசனம் முடிய.
ம் இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை கடுகுடிக்கும். ம் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி வழியை அவர் உருவாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வசனம் கூறுகிறது, ஆண்டவர் மனிதனோடு கூட பேசி மனிதனை எச்சரிக்கிறாராம். ஆமென். எதற்கு மனிதனோடு பேசுகிறார்? இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்மளோடு கூட எச்சரிப்பின் சத்தமாய் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். ஆமென். கர்த்தர் நம்மளோட எதற்கு பேசுகிறாரு? படுகுழியிலிருந்து நம்மளை மீட்டெடுக்க. ஆமென். நமக்கு வரப்போகிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்க, நமக்கு வரப்போகிற நித்திய ஆக்கினையிலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்க என்ன பண்ணுறாரு? முன்னவே நம்மளிடத்தில் அவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம காயின் ஆபேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? காயினிடத்தில் அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்பாக, அந்த வசனத்தோடு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்பதாக, எப்பா உன்னுடைய இருதயத்தில் பாவம் இருக்குது, பாவம் எங்கே இருக்குது? உன் வாசல் படியில் நின்று கொண்டு இருக்குது. நீ இந்த சத்தத்தை கேட்டீன்னா அதில் நீ மேற்கொள்ளலாம், இல்லாட்டி அது என்ன பண்ணும்? உன்னைய மேற்கொண்டு விடும் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பேசினாருன்னு போடலை, பட் ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானே, கர்த்தர் நம்மளோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட பேசி வார்ன் பண்ணுகிறார். எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே அனுப்புகிறார். அபிமெலேக்கினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அபிமெலேக் என்ன பண்ண? ஆபிரகாமுடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்து அவனுடைய அரண்மனையிலே வைத்து கொண்டு திருமணம் செய்யலாம் என்று சொல்லி நினைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார், ஒரு எச்சரிப்பை அனுப்புகிறார். என்ன சொல்லுகிறார்? சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. இங்கே முதல்ல பார்த்த காயினிடத்தில் ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அபிமெலேக்கினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலியமாய், அவன் நித்திரையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொப்பனத்தின் மூலியமாய் ஆண்டவர் எச்சரிப்பை அவனுக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி பலவிதமாய் ஆண்டவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். இங்கே வேதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறாங்க. லூக்கா 16வது அதிகாரத்தில் 27 31 வசனம் இந்த லாசருவை குறித்து அந்த உவமையை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். லூக்கா 16 27 31. ம் 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 ம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே லாசரு என்கிற மனிதனிடத்தில் அவன் என்ன பண்ணுறான்? அவன் வந்து வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படியலை. அவன் இப்போ எங்கே இருக்கிறான்? நரகத்திலே அவன் காணப்படுகிறான். அங்கேருந்து ஆபிரகாம் இடத்திலே அவன் அவன் லாசரு இல்லை, அந்த பணக்கார மனிதன் வந்து லாசரு வந்து அங்கே இருக்கிறதை பார்த்து அவன் என்ன பண்ணுகிறான்? ஆண்டவரிடத்தில் ஆபிரகாம் இடத்துல அவன் வேண்டுகிறான் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ வேண்டும் பொழுது அவன் என்ன சொன்னான்? நீங்கள் மரித்தோரிலிருந்து யாராவது ஒருத்தரை அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் கேட்பாங்க அப்படின்றார். அப்போ உடனே அங்கே அந்த வசனத்தில் வேதம் கூறுகிறது, அவர் என்ன சொல்றார்? அதற்கு அவன் அப்படியல்ல, தகப்பனாகிய ஆபிரகாம் மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று அவனிடத்தில் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு மனிதன் மனம் திரும்பணும்னா, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும்னா ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் அவர் வைத்து அவர்களிடத்திலே பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய சத்தம் சில வேளை நேரடியாக நம்ம மத்தியில் வருகிறது, சில வேளை நம்மளுக்கு சொப்பனங்கள் மூலியமாய் வருகிறது, சில வேளைகளில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறவராய்
ஆலயத்தின் மூலியமாய் பேசுகிறவர்களாய் ஆண்டவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஸோ இவ்வளவு சத்தத்தையும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசும் பொழுது, நாம் அதற்கு செவி கொடாமல் போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எங்கே போகுது? அது நேராக கீழே பாதாளத்துக்கு போகிற சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட பேசும் பொழுது அதற்கு செவி சாய்க்கிற இருதயம் நமக்கு காணப்படும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோமா? ஆபத்துக்கு தப்புவித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. படுகுழியிலிருந்து நாம் மீட்டெடுக்கப்படலாம். ஹல்லேலூயா. விழுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மளோடு கூட எச்சரித்து அவர் பேசுகிறார். நம்ம மரணம் வருவதற்கு முன்பதாகவே, நம்ம ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே போவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்ம இடத்துல எச்சரித்து அவர் என்ன பண்ணுகிறார்? உங்களோட டைரெக்டாக பேசுகிறாரு. உங்களோடு கூட இது தீர்க்கதரிசிகள் மூலியமாய், போதகர்கள் மூலியமாய் பேசுகிறார், சொப்பனங்கள் மூலியமாய் பேசுகிறார். ஏன் உங்கள் பேரண்ட்ஸ் மூலியமாக கூட ஆண்டவர் பேசலாம். இப்போ சிம்சோன் பார்க்குறோம். சிம்சோன் இடத்துல அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க? எப்பா நீ புறஜாதியான ஒரு ஸ்திரீயை நீ தேடாத, இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளில் ஒரு மகளை நீ தெரிந்து கொள் என்று சொல்லி அப்படி தான் பேசுகிறாங்க. அது தேவனுடைய வார்த்தை. அவர்கள் அவனிடத்தில் அப்படி இன்ஸ்ட்ரக்ஷனாய் அவனிடத்தில் பேசுகிறார்கள். ஆனால் கடைசியில் சிம்சோனுடைய முடிவு எப்படி இருந்தது? கண் பிதுங்கி கண்ணெல்லாம் போய் அவன் கடைசியில் கையிலெல்லாம் சங்கிலினால் கட்டப்பட்டு அவன் அங்கே எல்லார் மத்தியிலும் வெட்கப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பேரண்ட்ஸ் மூலியமாக அவனிடத்தில், சிம்சோன் இடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்போ வசனம் இப்படி கூறுது, த பைபிள் இஸ் டெல்லிங் தட் வி ஷுட் நாட் டூ திஸ். ஆனால் நீ அதை செஞ்சினா உன் வாழ்க்கையில் இப்படியான பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆனால் அதையும் மீறி நீ செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு அப்படியான அந்த எச்சரிப்பின் சத்தம் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதையானால் அந்த நாட்களிலே சிம்சோன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அந்த கஷ்டங்களை அவன் அனுபவித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென். நீதிமொழிகள் 29:1 கூறுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும், ஆண்டவரால் தொடர்ந்து வார்ன் பண்ணப்பட்டும், ஆண்டவரால் தொடர்ந்து எச்சரிக்கப்படப்பட்டும், ஆண்டவராலே தொடர்ந்து பேசப்பட்டும், ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆராதனை வேளைகளில், ஜெப வேளைகளில், நம்ம வேதத்தை வாசிக்கிற வேளைகளில் ஆண்டவர் பேசுகிறாரு. நம்ம நித்திரை கொள்ளும் பொழுது பேசுகிறாரு. He keeps talking all the time to us. ஆனால் வேதம் கூறுகிறது, whoever remains stiff-necked after many rebukes will suddenly be destroyed without any remedy. Hallelujah. அவனை காப்பாற்ற வழியே இல்லை. யாரை காப்பாற்ற வழி இல்லை? பல தடவை ஆண்டவர் பேசியும் அதை கடிந்து கொள்ளுகிறதில் ஏற்றுக்கொள்ளாமல் போகிற ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் சடுதியில் அவன் மரித்து போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீமைகளுக்கு, அநேக சோதனைகளுக்கு நம்ம தப்பித்து கொள்ளலாம். ஆமென், ஆமென். ஆனால் அநேக வேளையில் நம்ம என்ன நடக்குது? நம்ம என்னதான் பேச அனுபவத்தில் தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். எதையாவது எங்கேயா போய் இடித்து மோதிட்டு தான் அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார் நம்மக்கிட்ட அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ அதை நம்மளுடைய நினைவிலே நம்ம வைத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது காரியமாய் எசேக்கியேல் புஸ்தகத்தில் 33வது அதிகாரத்தில் 26 29 வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 33 26 29. எசேக்கியேல் புஸ்தகமா 33 26 32 26 வாசிங்க. ஏதோ ஒரு வசனம் அங்கே மிஸ் ஆயிடுச்சு. சரி, நானே வாசிக்கிறேன். நீங்கள், அது இங்கிலீஷில் இருக்குது, ஐ வில் கிவ் யூ அ நியூ ஹார்ட் அண்ட் புட் அ நியூ ஸ்பிரிட். அது எந்த வசனம்? நான் உங்களுக்கு 34 யாராவது ஒருத்தர் தெரியுமா எந்த வசனம்னு? பாருங்க, யாருக்குமே தெரியல.
ஓகே, 36 25 27 வசனம் முடியும். யாராவது ஒருத்தர் வாசிங்க. 36 அதிகாரம் 26 வாசிங்க. உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து ம் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு ம் கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு ம் சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ம் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து ம் உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் ம் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே ம் நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து போதும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றார் இந்த இடத்துல? புதிய இருதயத்தை, புதிய எண்ணத்தை, புதிய ஆவியை நமக்கு கொடுப்பேன்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. இது ஃபவுண்டேஷனல் சேஞ்ச். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் உள்ளுக்குள்ள இந்த மாற்றம் ஏற்படாமல் நம்ம என்னதான் பண்ணனாலும் அந்த பேண்டேஜ் ஓட்டுற மாதிரி தான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கேன்சர் வியாதி இருக்குது, வெளியில் நம்ம வெறும் ஒரு பேண்டேடை ஒட்டினா அது சரியாகுமா? அது அந்த இன்ஜெக்ஷனுக்கு வேணால் சரியாகும். ஆமென். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற வியாதி குணமாக வேண்டும் என்றால், அந்த பாவத்தை மேற்கொள்ளணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்குள்ளே வரணும்னா ஆலயத்தில் அட்டென்ட் பண்ணால் பத்தாது, ஆராதித்தா பத்தாது. அந்த வேதம் கூறுகிறது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய இருதயமும் புதிய ஆவியும் உண்டாகும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவர் மாற்றச் செய்வார். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த பாவத்தை மேற்கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணத்தையும் சிந்தனையும் அவனுக்கு உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் நம்ம ஆலயத்திற்கு போனாலும் இந்த உள்ளான ஒரு மாற்றம் ஏற்படலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அடிக்கடி நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி போகிறதும் வர்றதுமாக தான் நம்ம வாழ்க்கை காணப்படும். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய இருதயத்தில் முதல்ல உள்ளான மாற்றம் ஏற்படணும். சக்கேயினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அவனிடத்தில் கடந்து வந்த உடனே அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அத்தனை நாள் அந்த பொருள்களின் மேலே, அத்தனை நாள் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதன் மேலே, அதை எப்படியாவது சம்பாதிக்கலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்த சக்கேயினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அதை உள்ளான மனிதனை மாற்றி எவ்வளவுக்கு கிரீடியாக இருந்தானோ அவ்வளவுக்கு ஜெனரஸாக மாற்றிட்டார். ஹல்லேலூயா. பாரு, எவ்வளோக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு பொருளை சேர்த்து வச்சுருந்தானோ நாலத்தனையாய் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். ஆமென். அந்த உள்ளான மனிதனுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மாற்றம், அவ்வளவு நாள் அதை அவனே ஒரு இறுக்கமாக இருந்த ஒரு இருதயம் டப்புன்னு ஒரு செகண்டில் ரிலீஸ் ஆச்சு. பார்த்தா அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுலை பார்க்கிறோம். ஆண்டவரை சந்திக்கும் வரைக்கும் எப்படி காணப்பட்டார்? எவனை கொல்லலான்னு வெறித்தனமாக இருந்த ஒரு மனிதன், எப்படி இவர்களை துன்பப்படுத்தலாம் என்று சொல்லி இருந்த ஒரு மனிதன் இயேசுவை சந்தித்த உடனே என்னாச்சு? அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஏன் அந்த மாற்றம்? என்ன மாற்றம்? இயேசுவை சந்தித்ததுனால, இயேசுவனுடைய தொடுதலை பெற்றுக்கொண்டதுனால அந்த ஒரு மாற்றத்திற்குள்ளாய் அவன் கடந்து சென்றான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான, நம்முடைய இருதயத்தில் இந்த உள்ளான மனிதன் மாறப்படலைன்னா, உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படலைன்னா நீங்கள் என்ன பண்ணினாலும் அது ஒன்றும் வேலைக்காகாது. சில நாள் நல்லா இருக்கும், சில நாள் பேக்வேர்டாக போயிடும். சில நாள் முன்னே போகிற மாதிரி இருக்கும், சில நாள் பேக்வேர்டாக போகிற மாதிரி இருக்கும். சில நாள் சில காரியங்களுக்கு விலக்கி இருப்போம், பார்த்தா இன்னொரு காரியத்தில் நம்ம போய் சிக்கி கிடப்போம். ஹல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். எபிரேயர் 9:14 வசனம் இப்படியாக கூறுகிறது: நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இங்கே வேதம் என்ன கூறுகிறது? ஒரு கம்ப்ளீட் சேஞ்சை குறித்து இந்த வசனம் கூறுகிறது. செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கி தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு இருதயமாய் மாற்றாராம். எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கி தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு இருதயமாய் மாறணும்னா அது எத்தனை வருஷம் ஆக வேண்டிய ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் ஒரு நொடி பொழுதில் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம்
அந்த சரீரத்தின் மீது, அந்த இருதயத்தின் மீது, அந்த மனசாட்சியின் மீது வரும் பொழுது எவ்வளவு பெரிய செத்த கிரியையாக இருந்தாலும் அதை ஆண்டவர் மாற்றி போட்டுறது மாத்திரம் இல்லை, அதை எடுத்து போடுகிறது மாத்திரம் இல்லை, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு இருதயமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. யூ see the reason, அந்த ஃபண்டமெண்டல் சேஞ்ச், அந்த ஃபவுண்டேஷன் சேஞ்ச் ஏற்படாத வரைக்கும் ஆண்டவருக்கு எதுக்கு நான் ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு எதுக்கு நான் கொடுக்கணும், ஆண்டவருக்கு எதுக்கு நான் அதை செய்யணும், ஆண்டவருக்கு எதுக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்ய தோணாது, ஆண்டவருக்கு எதுவுமே செய்ய தோணாது. ஏன்? அந்த உள்ளான மனிதனுக்குள்ளே இன்னும் மாற்றம் ஏற்படலை. உள்ளான மனிதன் இன்னும் என்ன, பூமியோடு கூட அந்த கட்டப்பட்டு இருக்கிறதுனால இயேசுவின் இரத்தம் அவனுக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் இந்த அற்புதமான மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு பாதகனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவத்தை செய்து, எவ்வளோ கடின இருதயமாய் காணப்பட்டாலும், when you are washed with the blood of Jesus, your heart will transform. ஹல்லேலூயா. யாரும் உங்களிடத்துல கேட்க தேவையில்லை, யாரும் உங்களிடத்துல கெஞ்ச தேவையில்லை, யாரும் உங்களிடத்துல நில்லுங்க போங்க வாங்கன்னு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஹல்லேலூயா. குதித்து எழுந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த உள்ளான மனிதனுக்குள்ளே ஏற்பட வேண்டிய மாற்றத்தினாலே நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஆமென். அடுத்ததாய் பார்க்கும் மூன்றாவது காரியத்தை பார்க்கும் பொழுது லூக்கா 22வது அதிகாரத்திலே 40வது வசனத்திலே ஆண்டவர் சோதனைகளை ஜெயம் கொள்ளுகிறதை குறித்து இங்கே ஒரு குறிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். லூக்கா 22:40. ஹல்லேலூயா. சோதனைக்கு உட்படாதபடிக்கு லீட் us not into temptation. ஹல்லேலூயா. மத்தேயு 6:13 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, நாம் சோதனைக்குள்ளே உட்படாதபடிக்கு, கடந்து போகாதபடிக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கன்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படியான காரியங்களுக்குள்ளே போகக்கூடாது. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு, தேவையில்லாத பேச்சு, அதுக்குள்ளே நான் ஏன் போகாமல் இருக்கிறதற்கு ஆண்டவரே எனக்கு ஒரு வழி தாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். போனதுக்கு அப்புறம் வெளியே வர்றது வேற விஷயம், மாட்டிக்கிட்டது அப்புறம் வெளியே வர்றது வேற விஷயம், போகிறதற்கு முன்பதாகவே ஆண்டவரிடத்துல விழிப்பாய் ஜெபிக்கிறது இன்னொரு விஷயம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்னை நீங்களாக்கி விலக்கி கொள்ளுங்க. அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு என்னை நீங்களாக்கி விலக்கி கொள்ளுங்க. தேவையில்லாத பீப்புள், தேவையில்லாத சாட்ஸ், தேவையில்லாத ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், தேவையில்லாத ஃபோன் கால்ஸ், இதுக்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. Matthew 6:30 lead us not into temptation. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் சொல்லுகிறார். இன்னொரு காரியத்தையும் அதே 46வது வசனத்தில் சொல்லுகிறார். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே இன்னொரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபியுங்கள் என்று சொன்னார். இப்போ எழுந்திருந்து விழித்திருந்து என்ன பண்ணணுமா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் சோதனைக்கு விலகி சோதனையை மேற்கொள்ளணும்னா அவனுடைய வாழ்க்கையில் ஜெபம் அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது வேதம் கூறுகிறது, கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வாராம். ஆமென். நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஹல்லேலூயா. தீமையிலிருந்து விலக்கி ஆண்டவர் நம்மளை காத்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் பாவத்தில் விழாமல், இச்சைகளிலே விழாமல், எல்லாருக்கும் இச்சையான காரியங்கள் இருக்குது. நீங்கள் ஃபோனை திறந்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. இப்போ எது பேடு எது குட்டுன்னே தெரிய மாட்டுது. குட்டெல்லாம் இப்போ பேடெல்லாம் குட்டு மாதிரி வருது. இப்போ எல்லாம் பேடெல்லாம் குட்டு மாதிரி வருது. கொஞ்ச நேரம் பார்த்தா ஒரு 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 வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் எல்லாமே அந்த மாதிரி வீடியோவாக வரும். பார்த்துருக்குறீங்களா? ஒரு விஷயத்தை அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அது முழுசாக கூட இல்லை, 1 மினிட் வீடியோவாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், அந்த ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா
அதுக்கப்புறம் அன்றைக்கி நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ தான் வரும். எப்படி இருக்குது? ஒரு 10 செகண்ட் பார்த்ததுக்காக நமக்கு நாள் முழுக்க சோதனை. நாள் முழுக்க இப்போ இதை நம்ம இதை வேண்டாம் 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 நம்ம மாற்ற வேண்டியதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ சோதனைக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரால் செய்ய முடியும் அது. ஆமென். ஆண்டவரால் மாற்ற முடியும். நம்ம ஃபோனில் வர ஃபீடாக கூட இருக்கலாம், வீடியோஸாக கூட இருக்கலாம். ஆண்டவர் அவன் என்ன அல்காரிதம் போட்டு வச்சுருந்தாலும், அவன் எப்படி கோடு எழுதி வச்சிருந்தாலும், ஆண்டவர் நம்மளை விலக்கி பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ ஜெபம்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அவசியமான ப்ரிவென்ஷன். வருவதற்கு முன்பதாக காப்போம் என்று சொல்கிறாங்கல்ல, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஆமென். ஸோ அப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். 4வது காரியமாய் எடுத்தவங்க வாசிங்க, எபிரேயர் 5:14. நம்ம நேற்று கூட நம்ம வாசித்தோம். ஹீப்ரூஸ் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சியையும் ஞான திரியங்களுடையவர்கள் ஆகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று சொல்லி வேதவாசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணணுமா? நன்மை தீமையை அறிந்து கொள்வதற்கு யூஸ் பண்ணணுமா? ஆமென். அப்போ ஒரு விஷயம் நன்மையா தீமையான்னு அறிந்து கொள்ளணும்னா எங்கே போகணும்? வேத வசனத்திற்குள்ளே போகணும். ஹல்லேலூயா. எதை செய்யணும் செய்யக்கூடாது, எப்படி செய்யணும் அதை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு அழகாக எழுதி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த நாலேஜ் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படணும். ஒரு சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். சில விஷயம்லாம் நம்ம அப்படியே ஏதோ பெரிய ரெவலேஷன் தேவைன்னு நம்ம நினைக்கிறோம். வி திங்க் வி நீட் ஹியூஜ் ரெவலேஷன் ஃப்ரம் த பைபிள். ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் அழகாக சொல்கிறாரு, ஒரு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. எதில் கொடுக்குறாரு? 2 கொரிந்தியர் 6:14 சொல்லும்போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு ரெவலேஷன் தேவையா? நமக்கு வெளிப்பாடு தேவையா? நமக்கு வெளிப்பாடு தேவையா? வெளிப்பாடே தேவையில்லை. பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நாலேஜ். இது நாலேஜ். நன்மை தீமை என்னது என்பதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாலேஜ் நமக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அதை ஊட்டி வளர்க்கும் பொழுது இந்த நாலேஜ் தான் நம்மளை என்ன பண்ணுது? ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரே, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி கூறுகிறது என்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் நமக்குள்ளே எழும்புகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாலமனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆரம்பம் நல்லா தான் இருந்தது. ஆனால் அவருக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஒய்ஃபு, ஒரு ஒய்ஃப் இல்லை, ஆயிரக்கணக்கான ஒய்ஃபு. ஆனால் கடைசி நாட்களிலே அவர் என்ன பண்ணார்? அந்நிய நுகத்தோடு கூட இணைக்கப்பட்டதுனால அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? விசுவாச பட்டியலில் அவருடைய பேரை காணும். ஐ டோன்ட் நோ அவர் ஆண்டவர் அவரை விசுவாச பட்டியலில் வைத்திருக்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு. பட் விசுவாச பட்டியலில் சாலமனுடைய பேரை காணும். தாவீது இருக்கிறாரு, சிம்சோன் இருக்கிறான், மற்றவங்களாம் இருக்கிறான், கிதியோன்லாம் இருக்கிறார். சாலமனை அந்த இடத்துல காணப்படலை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்குறோம், அந்நிய நுகத்தோடு கூட இணைக்கப்படுகிறது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நம்மளுடைய வாழ்க்கையில் அது என்னத்தை கொண்டு வருது? சோதனையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், 2 பேரும் இப்போ சக்கரியாவும் எலிசபெத்தையும் நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாடு லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அவர்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் 2 பேரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த பிரதர், அந்த சக்கரியான்கிற ஆசாரியன் மாத்திரம் இல்லை, அவருடைய மனைவி எப்படி காணப்பட்டாங்க? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் ஒரு மனம் காணப்படுகிறது. ஆமென். அப்படியான குடும்பத்தில் என்ன காணப்படுகிறது? ஒரு மனம் காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. 2 பேரும் ஒருமனப்படலைன்னா வேதம் என்ன? ஆமோஸ் 3:3 சொல்லிருக்குல்ல, இருவரும் ஒருமனப்படலைன்னா எப்படி முன்னாடி போக முடியும்? ஆமென். அப்போ ஒருமனப்படணும்னா முதல்ல விசுவாசத்தில் ஒருமனப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது.
If you choose the other side, அவர்கள் விசுவாசத்தில் இல்லாத போது, when they are not in the faith, and you choose them because you like them, because you love them. If you choose them, if they are not in the faith, விசுவாசத்திற்குள் இல்லைன்னா, you cannot walk together. Hallelujah. You will never be able to walk together. அவர்கள் ஒரு பக்கம் இழுப்பாங்க, நீங்கள் ஒரு பக்கம் இழுப்பீங்க. அவர்கள் சர்ச்சுன்னுவாங்க, அவர்களுக்கு சண்டே மார்னிங் இஸ் a கேஷுவல் டேயாக இருக்கும். சண்டே மார்னிங் ஆலயத்திற்கு போக வேண்டிய அவசியமாக இருக்காது அவங்களுக்கு. They don't have the priority in their life that they have to go to church. They don't have the priority in their life that they have to give to the church. Hallelujah. They don't have the priority that the kids have to go to church. பாருங்க என்ன ஆகுது, அந்நிய நுகத்தோடு கூட இணைக்கப்பட்டதுனால எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எவ்ரிதிங் கொலாப்ஸ்ட். ஹல்லேலூயா. பணம் இருக்கும், வசதிகள் இருக்கும், வீடு இருக்கும், கார் இருக்கும், ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். ஹல்லேலூயா. You will have everything in this life. You will have gold, you will have silver, you will have house, you will have 2 cars, 10 cars, but your life will not be pleasing to God. Your life will not be pleasing to God. Remember that in your life. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நம்முடைய இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 119 அதிகாரத்தில், நானே வாசிக்கிறேன், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறது, அப்படியே அதை அனலாய் நம்முடைய வாழ்க்கையில் அதை எப்பொழுதும் வைத்து கொள்ளுகிறது. பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், ஒரு ஃபியூ டேஸ் கழித்து அந்த வசனம் மறந்துடும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? வசனத்தை வாசிச்சிருக்கிறேன், இந்த அதிகாரத்தை நான் 10 தடவை வாசிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடு கூட அந்த வார்த்தையின் ஊடாய் கர்த்தர் பேசுகிறார். அதற்கு தான் வேதத்தை நம்ம திருப்பி வாசிக்கணும். ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு, இன்னொரு அதிகாரத்தின் மூலியமாய், இன்னொரு புத்தகத்தின் மூலியமாய் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். இதுதான் இருதயத்தில் வைத்து நம்ம செய்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதை கான்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை போட்டுக்கிட்டே இருக்கணும், மறந்துடும். சாதாரணமாக சொல்கிறேன், ஒரு சின்ன கொடுக்கிற காரியமாக இருந்தாலும் அடிக்கடி இந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் எனக்கே நினைப்பூட்டதாக இருக்கும், நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும், ஊழியக்காரர்களை தாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு திரும்ப ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன் ஸ்ட்ரைக் ஆகுது? அந்த வார்த்தை நமக்குள்ளே திரும்ப கடந்து வருகிறதுனால, அதை வாசிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லி நிறைய முறை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மறந்து போன காரியங்களை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. என்னைக்கோ நான் வாசிச்சிட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளை திறந்து வாசிச்சிட்டேன், இனிமேல் நான் வாசிக்க மாட்டேன். ஏன்? ஒரு முறை தான் நீங்கள் பேசுவீங்களா? அதுக்கப்புறம் பேசவே மாட்டிங்களா? ஒரு முறை தான் ஆண்டவர் உங்களோட அதுக்கப்புறம் பேசவே மாட்டார். ஒரு முறை தான் சாப்பிட்றோமா, அதுக்கப்புறம் சாப்பிட்றதே இல்லையா? டெய்லி சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம். ஆனால் ஆண்டவர் மாத்திரம் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பேசினார். அதுக்கப்புறம் என்ன, ஆண்டவர் வெக்கேஷன் போயிட்டாரா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தூர தேசத்துக்கு போயிட்டாரா? ஹீ கீப்ஸ் டாக்கிங். கேட்கிற செவி உள்ளவனிடத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கேட்கிற இருதயம் உள்ளவனிடத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை எவ்வளவுக்கு நம்ம வாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை நம்மளை பாதுகாக்கும். ஆமென். வார்த்தை இல்லைன்னா என் ஜனங்கள் எதனால் மரித்து போகிறார்கள்? Why do the people perish? Because they have no knowledge. தேவனுடைய காரியத்தை, அறிவை பெற்றுக்கொள்ளாததினாலே என் ஜனங்கள் இழந்து போகிறதை வேதவசனம் கூறுகிறது. கடைசி காரியமாய் எடுத்தவங்க வாசிங்க, ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமர் 8:11. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிறது. தம்முடைய ஆவியினாலே சாவிக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே இந்த சரீரத்தை குறித்து வேதம் ஒரு வசனத்தை இந்த இடத்துல இருக்குது. அன்றியும் இயேசுவை
மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அந்த செத்த கிரியைகளுக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி நீங்களாக்கி பாதுகாக்கிறார்? இந்த வசனம் கூறுகிறது, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த சரீரத்திற்கு ஒரு பலத்தை கொடுக்குறாராம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது என்ன நடக்குது? இந்த பாடி, அந்த சரீரம் இருக்குல்ல, அதற்கு ஆண்டவர் ஒரு பலத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவுக்கு அந்த ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய சரீரத்தில் பலன் இன்னும் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் நம்ம வீட்டில் வந்து தங்கணும்னா நம்ம வரவேற்கிற ஒரு இதில் ஒரு ஹாஸ்பிட்டபிளாக இருக்கணும், ஒரு கைண்டாக இருக்கணும், ஒரு பணிவாக இருக்கணும், ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். நான் கீழ்ப்படியவே மாட்டேன், ஆனால் பரிசுத்த ஆவியான எனக்குள்ள கிரியை செய்யணும் அப்படின்னா நடக்காது. ஹல்லேலூயா. என்னுடைய சரீரத்தில் நான் வந்து பாவத்தை மேற்கொள்ளணும் நினைக்கிறேன், ஆனால் மேற்கொள்ள முடியல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வாசம் செய்யும் பொழுது நம்முடைய சாவுக்கு ஏதுவான அந்த சரீரத்தை அவருடைய ஆவியினாலே நம்மளை என்ன பண்ணுகிறாரா? உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இப்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை ஜெயம் கொள்ள ஆண்டவர் வழிகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக வழிகளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் பேசுகிற சத்தத்தை கேட்டாலே போதும், நம்ம என்னது படுகுழியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது நாம் இப்படியான காரியங்கள், பிரியமானவர்களே, ஒரு ஃபேமிலியில் 2 பேரும் இப்படி ஒன்றா பயணம் பண்ணும்போது தான் அந்த பயணம் சக்ஸஸாக முடியும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு டோர் ஓப்பனாக இருந்ததுன்னா பிசாசு அது வழியாக வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முயற்சி செய்வான். ஹல்லேலூயா. ஒருத்தர் ஜெபித்து இன்னொருத்தர் ஜெபிக்காமல், ஒருத்தர் வாசித்து இன்னொருத்தர் வாசிக்காமல், ஒருத்தர் ஆவியினால் நடத்தப்பட்டு இன்னொருத்தர் ஆவியினால் நடத்தப்படாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இருதயங்கள் சுத்திகரிக்கப்படாத வரைக்கும், மனசாட்சி கழுவப்படாத வரைக்கும், பாரம்பரியத்தில் சிக்கி இருக்கிற வரைக்கும் அங்கே என்ன பண்ணாது? செத்த கிரியைகளுக்கு நம்மளால் நீங்களாக்கி தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளே வராது. ஹல்லேலூயா. எப்போவுமே ஒரு ஸ்ட்ரகிள், எப்போவுமே ஒரு நெருக்கம். ஒருத்தர் செய்யணும்னு வாங்க, இன்னொருத்தர் செய்யாதீங்கன்னு வாங்க. அப்போவே தெரிஞ்சிடும், அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் இன்னும் செத்த கிரியைகளுக்கு நீங்களாகலை. அவர்கள் இன்னும் பாரம்பரியத்திலே சிக்கி இருக்கிறார்கள், இன்னும் பாவத்திலே சிக்கி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்றைக்கு அதிலிருந்து விடுதலையாகி வருகிறார்களோ அப்பொழுது தேவனுக்கு ஊழியம் செய்கிற, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற, தேவனுடைய பரிசுத்த வசனங்களை வாசிக்கிற ஒரு அனுபவம் தானாக அவருடைய இருதயத்திலே கடந்து வரும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை. ஆர் யூ ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட்? தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறேனா? என் குடும்பத்தில் எப்படி சூழ்நிலைகள் காணப்படுகிறது? நான் மாத்திரம் ஜெபிக்கிறேன், அவங்க ஜெபிக்கலை, அவங்க ஜெபிக்கிறாங்க, நான் ஜெபிக்கலை, இப்படியான சூழ்நிலைகள் காணப்படுதுன்னா அங்கே எப்பொழுதும் வந்து ஒரு போராட்டம் காணப்படும். ஹல்லேலூயா. பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு கணவன் மனைவி இணைந்தாதான் பிள்ளையை பெற்றெடுக்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு மாத்திரம் எப்படி வந்து ஒரு ஆள் மாத்திரம் செய்ய முடியும்? ஆமென். அப்போ அந்த ஜெபம், அந்த ப்ரேயர், அந்த வேத வாசிப்பு, அந்த வழிநடத்தல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் மத்தியிலும் காணப்படும் பொழுது தான் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த ஜெயம் காணப்படும். ஹல்லேலூயா. எங்கே 2 அல்ல 3 என்று சொல்ல, எவர் 2 or 3 அக்ரி டுகெதர். நீங்கள் ஒருமனப்படும் பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படி அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் ஒருமனம் வரும்? எப்படி அந்த இடத்துல குடும்பத்தில் ஒருமனம் வரும்? ஒருத்தர் ஒரு நுகத்தில் நம்ம சிக்கி இருக்கும் பொழுது, ஒரு அந்நியன் நுகத்தில் சிக்கி இருக்கும் பொழுது அதில் ஒருமனம் ஏற்படாது. யூ வில் நெவர் ஹாவ் பீஸ், யூ வில் நெவர் ஹாவ் யூனிட்டி இன் யுவர் லைஃப் ஃபார் காட். தேவனுக்கான காரியங்களில் ஒருமனம் வராது. அனானியா சபீரா போல் என்ன ஆகும்? மற்ற விஷயங்களில் ஒருமனம் ஏற்படும், ஆனால் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஒருமனம் ஏற்படாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபித்து தேவனுடைய பந்திக்குள்ளாய் நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் எழுந்து நின்று
தேவனுடைய பந்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை வேளையில் ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவர் இடத்துல மன்னிப்பை கேளுங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத செயல் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் என்றால் கர்த்தர் மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய இருதயத்தை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். என்னை நான் தாழ்த்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் தேவனுடைய பந்திக்குள்ளாய் கடந்து போவதற்கு முன்பதாக எல்லாரும் வாய்களை துறந்து நம்மளுடைய பாவங்களை அவருக்கு முன்பாக அறிக்கையிடலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் பாவங்களை அறிக்கையிடலாமா? ஆண்டவரிடத்தில் பேசலாம். ஆண்டவரே இப்படியான காரியங்களை சோதனையில் ஆண்டவரே நான் சிக்கிக்கொண்டேன் அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா. தேவையில்லாத பழக்கங்களுக்குள்ளே நான் சிக்கிக்கொண்டேன் அப்பா. தேவையில்லாத பாவங்களுக்குள்ளே சிக்கிக்கொண்டேன் அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அப்பா ஆண்டவர் என்னை ஒரு விசை விடுதலையாக்கும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God's voice is coming out clearly in your life. ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம் தெளிவாய் உங்கள் வாழ்க்கையில கடந்து வரும். எதை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Even after listening to all these things, if you continue to do it, you cannot blame God after that. Hallelujah. You can never say God brought this problem in my life. Hallelujah. Because you chose the problem. Hallelujah. நன்மையானதையும் கெட்டதையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நன்மையானதை தெரிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. Thank you Jesus. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் ஆண்டவரே ஒரு விஷயம் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் ஆண்டவர் நீர் பேசும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டவரே நீர் விடுதலையாக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னதினானெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus.